இந்த முறை நீங்க நல்லா யோசிச்சு நல்ல முடிவெடுங்க. உங்களுடைய மருத்துவர் அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்கள் நிற்க வேண்டும். ஏன்னா நீங்க கேட்காத போதே உங்க ஊருக்கெல்லாம் 108 ஆம்புலன்ஸ் அனுப்பினார் அவர்தான். நீங்க யாரா கேட்டீங்களா? எங்களுக்கு வயிற்று வலிக்குது, இல்ல பிரசவ வலி வருது, அந்த சமயம் எங்களுக்கு ஒரு வண்டி இருந்தா நல்லா இருக்கும். அன்பு அதே போல சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, உள்ளாட்சி தேர்தல் வருகிறதா? உள்ளாட்சி தேர்தல்ல மகளிர் அனைவரும் போட்டி போடலாம். உள்ளாட்சி தேர்தல்ல மகளிர் அனைவரும் போட்டி போட்டு வெற்றி பெறலாம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50% மேல் மகளிர் தான் கவுன்சிலராலாம் இருக்கிறாங்க. ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், வார்டு உறுப்பினர், மாவட்ட சேர்மன் எல்லாம் பெண்கள் தான் இருக்கிறாங்க. நீங்க மட்டும் அந்த மாதிரி கவுன்சிலராக ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க ஊருக்கு என்ன வேணா செஞ்சுக்கலாம். ரோடு போட்டுக்கலாம், குழால தண்ணி வரும். அது மாதிரி எல்லாம் உங்க ஊருக்கு என்ன நல்லது செய்ய வேண்டும் என்றால் போக்குவரத்து வசதிகளை செய்து கொள்ளலாம், சாலை வசதிகளை செய்து கொள்ளலாம். இல்லைன்னா நீங்க சிசிடிவி போட்டுக்கலாம். சிசிடிவி போட்டா என்ன ஆகும்? அந்த ஊர் பாதுகாப்பா இருக்குமா இல்லையா? பெண்கள் பாதுகாப்பு என்பது இப்ப பயப்படக்கூடிய நிலையில் தானே இருக்குது. இன்னைக்கு போதை பழக்கமும், கஞ்சா பழக்கமும், மது பழக்கமும் இருக்கிறதுனால பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எப்படிடா பத்திரமா போய் பத்திரமா வருவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலைமையில தான் இருக்குது. சிசிடிவி போட்டுக்கலாம் நீங்க வார்டு கவுன்சிலர்லாம் ஆகுனீங்கன்னா. அதனால இதெல்லாம் உள்ளாட்சி தேர்தல்ல பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் மறக்காம உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு அதிகாரம், பெண்களுக்கு அதிகாரம் வந்தாதான் நம்ம ஊருக்கு நல்லது நடக்குமா இல்லையா? அப்பதான் நீங்க அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளாட்சி சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் அண்ணன் அன்புமணி பின்னாலும் அந்த கூட்டணி பின்னாலும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து வாக்களித்தீர்கள் என்றால் நல்ல திட்டங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றோம். அதே சமயம் உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் எல்லோரும் போட்டி போட்டு உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை உங்க கையில வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாதான் நம்ம ஊருக்கு நல்லது நாம செய்ய முடியும். பெண்கள் பாதுகாப்புக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அப்படித்தானம்மா? எத்தனை பேர் பெண் குழந்தைங்க வச்சிருக்கிறீங்க? எல்லாருமே. எல்லார்கிட்டயும் பெண்கள் அவங்க பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம் இல்லையா? பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு சவாலான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது. பாதுகாப்பே இல்லை. தினம் ஒரு நியூஸ் பேப்பரை திறந்தா பயமா இருக்கு. யாரா போதை பழக்கத்திலயும் கஞ்சா பழக்கத்திலயும் அவனுக்கு நில தெரியாம 3-4 பேர் ஒரு பொண்ணு கூட்டின்னு போய் கர்ப்பிச்சு என்ன சொல்றதுன்னே தெரியல, கூட்டின்னு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த பொண்ணுங்களை கொலை பண்றாங்க, இல்ல அப்படியே தூக்கி கொண்டு போய் போடுறாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே தப்புறது இல்ல. எல்லா மாவட்டத்திலயும் நடக்குது இது. சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போற குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போறாங்க. அத 4 பேர், ஒருத்தர்லாம் இல்ல. அவனுங்களுக்கு கும்பல்ல என்ன நடக்குது, தப்பு பண்றது எதுவுமே தெரியாம அந்த போதை பழக்கத்துல கொண்டு போய் குழந்தைங்களை கூட்டிட்டு போய் துன்புறுத்தி அடிச்சு உரைச்சு ஒண்ணு சாவடிச்சு போட்டுறாங்க, இல்லைன்னா அதை உயிரோட அப்படியே விட்டுறாங்க. இப்போ அந்த குழந்தைங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த பெண் குழந்தைங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன ஆகுது? ஐயோ அந்த குழந்தைங்களை வெளில அனுப்பணுமா அப்படின்ற நிலைமை தானே. ஐயோ வெளில அனுப்புனா எப்படிரா, டாஸ்மாக் கடையை தாண்டி போகணுமே, அங்க போனா ஒரே கேலியும் கூச்சலுமா இருக்கும். அப்ப எப்படி பசங்களை அனுப்புறது? பேசாம வீட்லயே வச்சுக்கலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டு பெண்கள் வெளியில வந்தாங்க, வேலைக்கு, படிப்புக்கு, கல்லூரி படிப்பு, பள்ளிக்கூட படிப்பு, வேலைக்குன்னு படிச்சு வெளில வராங்க. திருப்பி அவங்கள வீட்டுக்கு அனுப்புற மாதிரி இந்த டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சிருக்கீங்க. போதை பழக்கத்தை தமிழ்நாடு முழுக்க பரப்பி வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அநியாயம். அதனால இது பெண்களுக்கு எதிரான ஆட்சி. அந்த ஆட்சியை நீங்க ஆதரவே அளிக்க கூடாது. மருத்துவர் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எனும் பெண்களுக்காகவும், கிராமப்புற பெண்களுக்காகவும், நகர்ப்புற பெண்களுக்காகவும், குழந்தைகளுக்காகவும் திட்டமிட்டு நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறோம். அதை செயல்படுத்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு, உங்களை எல்லாம் இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா உட்கார்ந்து கேட்ட என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேம்மா. இதையெல்லாம் நீங்க ஊர்ல போய் சொல்லுங்கம்மா. சொல்லணும், நீங்க ஊர்ல போய் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. நிறைய பேருக்கு விஷயம் தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. என்னடா இது, யாரோ சொல்றாங்க என்னமோ நினைக்கிறாங்க. அதனால நீங்க போய் சொல்லுங்க. ரொம்ப நன்றி. பத்திரமா எல்லாம் வீட்டுக்கு போங்கம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. நன்றி.